அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல், வெல்கம் டு ரஃபைஸ் டைரி. பூரிக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பூரிக்கிழங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்வேனோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாமே ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். இது கூடவே 3லேருந்து 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். ரொம்ப மாவாக மசிச்சிடக்கூடாது, அங்கங்கே சின்ன சின்ன சங்க்ஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில். நீங்கள் கடலெண்ணெய் இருந்ததுன்னா கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்க எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரை வெயிட் பண்ணணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கூட கடுகு உளுந்து சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கணும். இது கூடயே நம்ம எடுத்திருக்க சோம்பையும் சேர்த்து சோம்பு பொரிஞ்சு வர வரைக்கும் அதை வறுத்து விட்டுக்கணும். இப்போ எடுத்திருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கலர் மாறாமல் நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக வதக்கிட்டு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி வெந்து வந்துடும். 1 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சோன்னா பிங்கிஷாக மாறி வரும். அதுக்கப்புறம் நமக்கு வதக்குறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்துருக்க உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. பச்சை பட்டாணி சேர்க்கும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். முதல்ல 1 கப் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு கூட நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள இன்னொரு கப் தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு இது 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போது மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கடலை மாவு சேர்க்க வேணான்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே இறக்கிக்கலாம். நான் எடுத்திருந்த கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ஸ் இல்லாத மாதிரி கரைச்சிட்டு இது கூட சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டேன். கடலை மாவு சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க, அப்படி இல்லைன்னா அங்கங்கே கெட்டி கெட்டியாக நின்றுடும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் ஓப்பன் பாட்டிலேயே கொதிக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்.
இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது எடுத்துருக்க கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா பூரி கிழங்கு ரெடி. சுட சுட பூரியோடு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிஃபைஸ் டேரியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும்.